அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. சொந்தங்களின் புரணி பேச்சால் அதிர்ஷ்டவசமான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய், அக்ர நிவர்த்தி பெற்றும் கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், சூரியனும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அடுத்த 7 நாட்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி, சூரியன், புதன் இணைந்திருக்கிறார்கள். 6இல் உள்ள ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் உள்ள செவ்வாயும் சற்று அனுகூலம் என்று சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு உரியவன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் சில நன்மைகளை செய்யுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இப்போதைக்கு 6இல் உள்ள ராகு உங்களுக்கு பலன்களை வழங்குகிறாருங்க, எண்ணங்களை பூர்த்தி செய்து வைப்பாருங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12இல் உள்ள கேது ஆன்மீக எண்ணங்களை அதிகரித்து திருக்கோயில் வழிபாடுகள் செய்யும் வாய்ப்புகளை தரும் விதத்தில் சஞ்சரிக்கிறார் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக தாங்க நடந்து கொள்ள வேண்டும். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பதால யாரையும் நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டாங்க. சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால சில எதிர்பாராத சங்கடங்கள் வரலாங்க. கணவன் மனைவிக்குள் வேறுபாடுகள் நிகழலாம். பிள்ளைகளால் மன கஷ்டங்கள் வரலாங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு விரயசம் என்ற நிலையில் சஞ்சரிக்கிறார். அதே போல் வீரியம் நிறைந்த கிரகங்களான ராகு உங்களுடைய ராசிக்கு ரூணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது நற்பலன்களை அளிக்க வல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவற்றை அடைத்து மன நிம்மதி பெறலாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால அடிக்கடி ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை கவலை அளிக்குங்க. திருமண முயற்சிகள்ல வரன் அமைவது என்பது சற்று கடினமாக இருக்குங்க. இத்தகைய கிரக அமைப்புகள் உள்ள போது கூடுமான வரையில் திருமண சம்பந்தமான முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சனி பகவானுடைய சஞ்சார நிலையினால குழந்தைகளுடைய கல்வி பற்றிய கவலை மனதை அரிக்குங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்திலும் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லதுங்க. மறைமுக பேச்சுக்கள் மனதில் வேதனையை ஏற்படுத்துங்க. இவற்றை பற்றி நினைக்காமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது தேவையில்லாத. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் சனி பகவானுடைய சேர்க்கையினால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இருப்பினும் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. நிர்வாகத்தினர் மீது அதிருப்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுக்களினால மனதில் வேதனை ஏற்படுங்க. அதனால் கவனம் மிக மிக நல்லதுங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தாராளமாக நீங்கள் இந்த வாரத்தில் மேற்கொள்ளலாங்க. ஆனா இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட
சம்பந்தப்பட்ட பொறுப்புகளை நீங்களே செய்து முடிப்பது அல்லது உங்களுடைய மேற்பார்வையில் செய்து முடிப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. ஏன்னா அவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு நீங்கள் பலியாகக்கூடிய ஒரு நிலை இருக்கு. முன்கூட்டியே கிரகநிலைகள் இதை அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரனுடன் கூடிய சனி பகவானும் ராகுவும் வியாபார முன்னேற்றத்திற்கு உதவி செய்வாங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. நியாயமற்ற போட்டிகள் குறையுங்க. உற்பத்தியை நீங்கள் தற்போது தாராளமாக அதிகரிக்கலாம். மூலப்பொருட்களுடைய விலை அனுகூலமாக இருக்குங்க. அதே போல புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி துறையினரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளதையும் கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. பிரபல வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க. வரவேண்டிய பாக்கிகளை வசூல் செய்ய ராகுவினுடைய நிலை உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கும்பத்தில் சனி பகவான் கலைத்துறை தலைவராக சுக்கிரன் இணைந்திருப்பது சிறந்த முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு கிரக கூட்டணியா அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலகட்டங்களில் சிறு முதலீடும் கூட நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தருங்க. வெளிமாநிலங்கள் லாபகரமாக இருக்குங்க. கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் கிடைக்க இருக்கு. குறிப்பா திரைப்பட துறையினருக்கு சுக்கிரன் சனி பகவானுடைய சேர்க்கை தக்க தருணத்தில் அமைந்துள்ள ஒரு கிரக சஞ்சார நிலை என்றுதாங்க சொல்ல வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறு முதலீட்டில் எடுக்கக்கூடிய படங்கள் கூட நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால இந்த வாரம் முழுவதுமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது உறுதிங்க. அது மட்டும் இல்லாம பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபட இருக்கு. தேர்வுகள்ல மிக சரியான பதிலளித்து நல்ல மதிப்பெண்களை பெற நினைவாற்றல் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. ஒருவேளை வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வயல்களில் உழைப்பு கடினமாக இருக்குங்க. தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்பில்லைங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. விவசாய பணிகளை நவீனமாக்குவதற்கு கிரகநிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. அண்டை நிலத்தாரோடு சுமூகமான உறவு நீடிக்கும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால பொறுமையுடன் இருப்பது நல்லது. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நவகிரக வழிபாடு எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.